ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட். ரூட்டோட மாடிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்குறோம். பட் ரூட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அண்டர் கிரவுண்ட் போர்ஷன் ஆஃப் த பிளான்ட் ஆக்சிஸ். பிளான்ட் ஆக்சிஸோட ஒரு அண்டர் கிரவுண்ட் போர்ஷன் நம்ம ரூட் அப்படின்னு சொல்றோம். ரூட்டோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் தி சாயில். அதாவது சாயிலிருந்து வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணுறது தான் அதோட ஃபங்க்ஷன்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆங்கரேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா நங்கூரமிடுதல். சாயிலில் வந்து நங்கூரமிடுதல் இப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து எல்லா டைப் ஆஃப் ரூட்டுக்குமே இருக்கும். பட் அதர் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பிளான்ஸ் என்ன பண்ணுதுன்னா அதர் ஃபங்க்ஷனை செய்யுது. அந்த அதர் ஃபங்க்ஷனுக்காக இந்த ரூட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபைடாக இருக்குது. இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட் அப்படிங்கிறதுல சம் பிளான்ஸ் ரூட் மாடிஃபைட் இன் பெர்ஃபார்ம் ஃபங்க்ஷன்ஸ் அதர் தென் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை தவிர அதர் ஃபங்க்ஷனை செய்யுது, அதுதான் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்னென்ன ஃபங்க்ஷனுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. அதுக்கு எக்ஸாம்பிளா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரட்டு, பீட்ரூட் இதெல்லாம் சொல்லலாம் நம்ம. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ப்ரோப் ரூட் அப்படிங்கிறது சப்போர்ட்டுக்காக. இந்த ரெண்டு ரூட்டுமே பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டுக்காக தான் பைண்ட் ஆகும். இந்த ரெண்டு ரூட்டுமே சப்போர்ட்டுக்காக, ப்ரோப் ரூட்டும் ஸ்டில்ட் ரூட்டும் சப்போர்ட்டுக்காக. ஃபர்ஸ்ட் ப்ரோப் ரூட்டுக்கு எக்ஸாம்பிளா பாத்தீங்க அப்படின்னா பேனியன் ட்ரீ சொல்லலாம். ஸ்டில்ட் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா மேய்ஸ், சுகர் கேன் இதெல்லாம் சொல்லலாம். சரி, இதுல இந்த ரூட்லாம் எதுக்காக பண்ணுது அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயிலா அடுத்தடுத்து பார்க்கலாம். லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ரெஸ்பிரேஷனுக்காக இந்த ரூட் வந்து மாடிஃபைட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்ல பார்த்தீங்கன்னா ஸ்வாலன் ரூட் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ரூட் வந்து ஸ்வாலன் ஆயிருக்கு. ஸ்வாலன் ஆயிருக்கு, பருத்து இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிளா பார்த்தீங்க அப்படின்னா டேப் ரூட் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிளா கேரட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டர்னிப். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டேப் ரூட்டோட மாடிஃபிகேஷன். அப்போ ஃபுட்டை வந்து ரூட்ல ஸ்டோர் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் மாடிஃபிகேஷன், ரூட் மாடிஃபிகேஷன். அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா அந்த டேர்முக்கு மீனிங் பார்த்தோம்னா அட்வான்டேஜஸ்னா அதர் பார்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ரேடிக்கல் இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ரூட் தான் ரியல் ரூட். அந்த ரேடிக்கலை தவிர வேற எந்த இடத்துல ரூட் ஃபார்ம் ஆனாலுமே அந்த ரூட்டை வந்து அட்வான்டேஜஸ் ரூட்னு தான் சொல்லுவோம் நம்ம. இப்போ நம்ம எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்க அதோட ஸ்டெம்மை தான் கட் பண்ணி வைப்பாங்க. ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சீங்கன்னா ஸ்டெம்ல இருந்து ரூட் ஃபார்ம் ஆகும். அந்த ரூட்ல இருந்து தான் ஃபுட் என்ன பண்ணுது, ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதனால அந்த ரூட்டை நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம அட்வான்டேஜஸ் ரூட்னு தான் நம்ம சொல்லுவாங்க. அதனால அட்வான்டேஜஸ் ரூட்ல ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரோப் ரூட், பேனியன் ட்ரீ. பேனியன் ட்ரீல பாத்தீங்கன்னா எங்க இருந்து ரூட் ஃபார்ம் ஆயிருக்குது பாத்தீங்க, பிரான்சஸ்ல இருந்து ரூட் ஃபார்ம் ஆயிருக்குது. அப்ப பிரான்சஸ்ல இருந்து ரூட் ஃபார்ம் ஆகி சப்போர்ட்டுக்காக இருக்குது. ஏன்னா பேனியன் ட்ரீங்கிறது ஒரு ஹியூஜ் ட்ரீ, பெரிய ட்ரீ. அந்த பெரிய ட்ரீயோட அந்த பிரான்சஸை சப்போர்ட் பண்ண முடியாது, ஒரு மெயின் ஸ்டெம்னால சப்போர்ட் பண்ண முடியாது. அதனால இந்த ரூட் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா பிரான்சஸ்ல இருந்து டெவலப் ஆகி சப்போர்ட்டுக்காக இருக்கிறதுனால தான் இதை ப்ரோப் ரூட்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நம்ம தூண் வேர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பாரு ஹேங்கிங் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருக்காங்க, தொங்கிட்டு இருக்குது சப்போர்ட்டுக்காக பேனியன் ட்ரீல. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஸ்டில்ட் ரூட். ஸ்டில்ட் ரூட்டுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெம்மோட லோயர் நோட்ல இருந்து டெவலப் ஆகும். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா சுகர் கேன்ல இது ஒரு ஸ்டெம், லோயர் நோட்ல இங்க ரூட் ஃபார்ம் ஆயிருக்கும். பட் இந்த லோயர் நோட்ல இருந்து ரூட் ஃபார்ம் ஆகி சப்போர்ட் பண்ணியிருக்கும் பிளான்ட்டுக்கு. அதனால இதுவும் ஒரு சப்போர்ட் ரூட் தான். பட் இது வந்து ஏன் ஸ்டில்ட் ரூட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஸ்டில்ட் ரூட் அப்படின்னு என்ன மீனிங் பார்த்தோம்னா முட்டு வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இப்ப நம்ம ஒரு பனானா ட்ரீ இருக்குது வச்சுக்கோ, அதுல வந்து பார்த்தோன்னா அந்த ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும். அந்த ஃப்ரூட்டை தாங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க பார்த்தோன்னா ஒரு குச்சை வந்து சப்போர்ட்டுக்காக வச்சிருப்பாங்க. அது மாதிரி இந்த பிளான்ட்டை என்ன பண்ணுது, சப்போர்ட் பண்றதுக்காக ரூட் என்ன பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. அதனால தான் அது ஸ்டில்ட் ரூட் அப்படின்னு நம்ம சொல்றோங்க. அப்ப எங்க இருந்து ரூட் ஃபார்ம் ஆகுதுன்னா லோயர் நோட்ல இருந்து ரூட் ஃபார்ம் ஆகி சப்போர்ட் பண்ணுது. அதனால ஸ்டில்ட் ரூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லாஸ்ட் ஒன் நெமட்டோபோர்ஸ். நெமட்டோபோர்ஸ் அப்படிங்கிறது ரூட், பிரீத்திங் ரூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. பிரீத்திங்காக மாடிஃபைட் ஆயிருக்கும். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ரைசோபோரா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பிளான்ட் ரைசோபோரா. பிளான்ட் இருக்கக்கூடிய இடம் வேற, பர் ரூட் பாத்தீங்கன்னா வேற இடத்துல இருந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து எரக்ட் ரூட்டா ஃபார்ம் ஆயிருக்குது. இது வந்து ஒரு ஏரியல் ரூட். நார்மலா ரூட் எங்க போவோம், அண்டர் கிரவுண்ட் பார்ட்ல இருக்கும். ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்டுக்கும் மேல டெவலப் ஆகுது இந்த ரூட். எதுக்காக இது டெவலப் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கீழே ஆர்டினரி ரூட் இருக்கும், அந்த ரூட்ல இருந்து மேல வருது. அதாவது ஆக்சிஜன் சப்ளை இல்லை அப்படிங்கிறதுனால. காரணம் பார்த்தோம்னா இங்க ஃபுல்லா வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால ஏரேஷன் வந்து வெரி புவரா இருக்கும். அந்த ஏரேஷனை வாட்டர் ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்டினரி ரூட்ல இருந்து வெளியில கிளம்பின அந்த ரூட் தான் நெமட்டோபோர் அப்படிங்கிற த பிரீத்திங் ரூட். அப்ப இங்க ரெஸ்பிரேஷனுக்காக ரூட் மாடிஃபைட் ஆகி எரக்ட் ரூட் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அது ரைசோபராவில். அது ஸ்வாம்பி ஏரியாவில் அதிகமாக இருப்பாங்க. ஸ்வாம்பி ஏரியானா மாங்குரூ ரீஜன்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கும்.
சரி, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்சிஆர்டில இருக்கிறது. இதுல பாத்தீங்க அப்படின்னா அதர் டைப்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கறத இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கேரட்டும் டர்னிப்பும் தான் சொல்லியிருப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ரேடிஸ் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா பீட்ரூட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரூட்டுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ப்ரோப் ரூட்டுக்கு அதே பேனியன் ட்ரீ தான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டில்ட் ரூட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி எது சொல்லியிருப்போம், மெய்ஸும் சுகர் கேனும் தான் எக்ஸாம்பிளா சொல்லியிருப்போம். பேண்டனஸ் அப்படிங்கிற இன்னொரு பிளான்ட் இருக்குது. இது தாளம்பூ செடி. அதுலயும் பார்த்தோம்னா ஸ்டில்ட் ரூட் ஃபார்ம் ஆயிருக்கும். மேங்க்ரோவ் ரீஜன்ஸ் நெமட்டோபோர்னு சொன்னோம் இல்லையா, இப்ப நம்ம சொன்ன பிளான்ட் ரைசோபோரா. அடுத்து ரூட் பாரு, எபிபைட்டிக் ரூட்னு கொடுத்துருப்பான். ரூட் வந்து சாயில தான் இருக்கும், ஆனா அதர் பிளான்ட் மேல என்ன பண்ணுது, ஃபார்ம் ஆயிருக்குது. இதை ஏன் எபிபைட்டிக் ரூட்னு சொல்றாங்கன்னா, இன்னொரு பிளான்ட் மேல என்ன பண்ணுது, சப்போர்ட்டுக்காக இருக்குது. இதுல வந்து 2 டைப் ஆஃப் ரூட் இருக்கும். கிளிங்கிங் ரூட்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு பார்த்தோம்னா வெலமன் திசு வச்சிருக்கோம், ஹேங்கிங் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கிளைம்பிங் ரூட். பீட்டல் வெத்தலையில பாத்தீங்க அப்படின்னா வெத்தலையில இருந்து சில ரூட் ஃபார்ம் ஆயிருக்கும், அதுவும் சப்போர்ட்டுக்காக இருக்கும். அதனால கிளைம்பிங்னா பற்றி ஏறுதல், அப்ப அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரூட்டு. பாரசைட் ரூட் கஸ்குட்டா, ஹாஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரூட். அது இன்னொரு பிளான்டோட என்ன பண்ணுது, பிளான்டோட வுட்ல போய் இன்சர்ட் பண்ணி அதுல இருந்து ரூட்டை, அதாவது வாட்டரையும் மினரல்ஸ் அண்ட் ஃபுட்டை என்ன பண்ணு பார்த்தோம்னா எடுத்துக்கும். அப்ப அந்த ரூட் என்ன சொல்லுவோம் நம்ம பார்த்தோம்னா பாரசைட்டிக் ரூட்னு சொல்லலாம். அது ஹாஸ்டோரியா அப்படிங்கிற ரூட். இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது ரெஸ்பிரேஷன் ரூட், சேம் அதே தான். அதனால இது மாதிரி அதர் டைப் ஆஃப் ரூட்டும் மாடிஃபைடா இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சூர்யா நீட் அகாடமில 2027க்கான ரிப்பீட்டர் கோர்ஸுக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்குது. மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது சூர்யா அகாடமி அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.